நித்திய பேரின்பத்திற்கு வழி. சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரின் வழிகாட்டுதலையும் அவர் நமக்காக வைத்திருக்கும் நித்திய வெகுமதியையும் இந்த வசனம் உறுதியாக பேசுகிறது. இந்த ஜீவ மார்க்கம் நம் சொந்த ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாதது. கர்த்தர் மட்டுமே அவருடைய வார்த்தைகள் மற்றும் ஆவியின் மூலமாக நமக்கு சத்தியத்தின் பாதையை வெளிப்படுத்துகிறார். இது பாவம் மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கிறிஸ்து வகுத்து தந்த பாதை. நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை அந்த ஜீவனுள்ள பாதையில் நடத்துவார். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உண்டு, உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பது நாம் ஜெபத்தின் மூலம் சேரும்போது தேவ வல்லமையால் கிடைக்கும் நித்திய பேரின்பத்தை நாம் நம் பரமபிதாவின் குணாதிசயத்தை பின்பற்றி ஒரு சிறந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் போது மட்டுமே பெற முடியும். மேலும் இந்த நித்திய பேரின்பம் என்பது நம் தற்போதைய வாழ்க்கையிலேயே ஆரம்பித்து நம் மரணத்துக்கு பிறகு அவரோடு இணைந்து முடிவில்லாமல் நீடிப்பதாகும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு காட்டிய ஜீவ மார்க்கத்தில் நிலைத்திருப்போம். குறைந்த காலமே நமக்கு தேவனால் அனுமதிக்கப்படும் சோதனைகளுக்கு பிறகு அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் நமக்காக காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்.